லா அண்ட் ஆர்டர் போலீஸ் தான் எஸ்கார்டும் போகிறான், லா அண்ட் ஆர்டர் போலீஸ் தான் மினிஸ்டர் பாதுகாப்புக்கு போகிறான், லா அண்ட் ஆர்டர் போலீஸ் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. எப்படி வேணாலும் செய்ய முடியும். இங்கே நீதித்துறையில் அதற்கான அடிப்படை கட்டமைப்பு இருக்குதா? இந்த கட்டமைப்பெல்லாம் உருவாக்கணும்னா பல ஆயிரம் கோடி ரூபா தேவைப்படும். அவ்வளோ எம்ப்ளாயி டெவலப் பண்ணோம். இன்னைக்கு நீங்கள் ஒரு சிஏ போடுங்க, ஒரு முன்சிப் கோர்ட்டில் உங்களுக்கு தீர்ப்பாகி போச்சு, அந்த சிஏவை நீங்கள் ஒரு 10 நாளுக்குள்ள வாங்கிட்டு வந்து கொடுங்க பார்ப்போம். அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறதா வாங்கிட்டு வந்துருங்க பார்ப்போம். அடிப்படை கட்டமைப்பே கிடையாது. நீ இருக்கிற பணத்தை பூரா ஜிஎஸ்டியில் தூக்கிட்டு போயிட்டீங்க. மாநில அரசு எப்படி தன்னுடைய அடிப்படை கட்டமைப்புக்கு எப்படி செயல்படுத்த முடியும்? பொய் பித்தலாட்டம். அப்ப என்ன நோக்கம்? பண்ணோம்னா ஏதாவது ஒன்று மிரட்டி, மக்களை மிரட்டி பணிய வச்சிடலாம், செஞ்சிடலாம். கேஸை போட்டுட்டு அப்புறம் பயப்படுவாங்கல்ல. இயக்கத்துக்காரங்க பயப்பட மாட்டாங்க. இயக்கத்தில் ஒருத்தங்க வழக்கில் மாட்டிக்கிட்டாங்கன்னா இயக்க தோழர்கள் அவர் குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. இயக்க தோழர்கள் அவரை வெளியில் எடுப்பதற்கு அனைத்து முயற்சிகள் எடுப்பார்கள். இயக்க தோழர்கள் அவரை சிறைக்கு சென்று பார்ப்பார்கள். இயக்கம் என்பதற்காக சிறையிலே அவரை சித்திரவதைக்கு உட்படுத்தாமல் அவர் பாதுகாக்கப்படுவார். இயக்கமாக இருப்பவர்கள் அதை எதிர்கொள்வார்கள். ஆனால் சாமானிய மக்கள் அவர்கள் இயக்கத்தின்பால் வந்துவிடக்கூடாது. அவர்களை மிரட்டணும், போராட்டத்தின்பால் வந்துவிடக்கூடாது. அப்ப கார்ப்பரேட் ஒரு பக்கம் கனிம வளங்களை எல்லாம், இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் கொள்ளையடிப்பதற்கு எதிராக போராட்டம் நடந்தால் உனக்கு உபா சட்டம் தேவையில்லை, பிஎன்எஸ்ஏ போதும், நீ 113 கீழே உன்னை டெரரிஸ்ட் தூக்கி நான் உள்ள போட்டுருவேன், நீ பெயிலே வர முடியாது. எப்படி போராட்டம் பண்ணுவேன்? காவி பாசிசத்துக்கு எதிராக, இந்துத்துவ பாசிசத்துக்கு எதிராக யார் போராடினாலும் அவர்களுக்கு இந்த சட்டம் பாயும், இந்த செக்ஷன் பாயும். ட்ரெயின் பேரு சேரன், சோழன், பாண்டியன், வைகை, கம்பன், உழவன், இப்படி ட்ரெயின் வருது. இவன் வந்தே பாரத், தேஜஸ், அம்ஸ்டார், என்னென்னமோ வைக்கிறான் பேர். சிபிஐ டைரக்டர் நான் சொல்ற ஆளை போடு, இடிஐ டைரக்டர் நான் சொல்ற ஆளை போடு, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் நான் சொல்ற ஆளை போடு. இல்லைன்னா காலியா கலெக்டர் போட முடியாது. இன்றைக்கு செபி டைரக்டர், ஒரு ஐஏஎஸ் தான் செபி டைரக்டரா வரணும். இந்த அம்மா வந்து பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்தது, மாதவி மூச் பூரி. அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு கீழே, அந்த அம்மாவுக்கு கீழே 2 ஐஏஎஸ் இருக்கிறாங்க. அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்றது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி. அந்த பாபர் மசூதி இடித்தது குற்றம், அந்த இடம் அது அங்க இல்ல, எல்லாம் சொல்லப்பட்டு நீங்களே வச்சுக்கங்க. அப்ப சட்டப்புறம்பாக இடித்தது தவறு. ராமர் சிலை முறைகேடாக கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். அங்கு ராமர் பிறந்ததற்கு எந்த ஆதாரமும் இல்லை. பாபர் அங்கு இடித்து விட்டு கட்டினார், அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இருந்தாலும் வைத்துக் கொள்ளுங்கள். சட்டப்புறம்பாக செய்ததை சட்டப்பூர்வமாக மாற்றிவிட்டார்கள். அப்ப சட்டத்தை இந்த ஒன்றிய அரசாங்கம் எப்படி பார்க்கிறது என்பதுதான் இங்க முக்கியமான விஷயம். சட்டத்தினுடைய வரிகளில் இருந்து நீங்க அதை வந்து அர்த்தம் காண்பிக்கிறத காட்டிலும் அதனுடைய நோக்கத்திலிருந்து தான் நீங்க சரியா புரிந்து கொள்ள முடியும். அப்ப ஒரு இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை போலீஸ் ஸ்டேட்டாக மாற்றுறது தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். சட்டப்புறம்பாக உள்ளதை சட்டப்பூர்வமாக மாற்றுவது, நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை போலீஸ் கைக்கு கொண்டு செல்வது. ஒரு போலீஸ் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டிடம் கொடுக்கக்கூடிய ஒப்புதல் வாக்கு மூலம் தான் அது சாட்சி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி கொடுக்கணும்னா, தம்பி நீ அப்போ கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற, இது உனக்கு எதிராக பயன்படுத்தப்படும், இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க, நான் சொல்லிட்டேன், நீ போய் யோசிச்சுட்டு திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சு வா, அப்புறம் தான் வந்து கன்ஃபெஷன் கொடுப்பாங்க. அப்போ கன்ஃபெஷன் கொடுக்கும்பொழுது அவருக்கு எதிராகவே அது பயன்படுத்தப்படும் என்பது தெரிந்து கொடுக்கிறார். இந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உள்ள அதிகாரத்தை இன்றைக்கு ஒரு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க, ஒரு எஸ்பிக்கு கொண்டு போயிருக்காங்க, இன்ஸ்பெக்டர் கொண்டு போயிருக்கிறாங்க. போலீஸ்ல கொடுக்கிற வாக்கு மூலம் செல்லும். எனக்கு தோழர்களே, கைவிலங்கு போடுவது மனித உரிமைக்கு எதிரானது, நாகரிக சமூகத்துக்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் தீர்ப்புகளில் கண்டித்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்புகள் அனைத்தும் சட்டம். டிகே பாசு கேஸ் 11 கட்டளைகள், கைது பண்ணும்போது அவருக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது. இது சுப்ரீம் கோர்ட்டுடைய கட்டளைகள் மட்டுமல்ல, அந்த கட்டளைகள் அனைத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே அடிப்படை உரிமைகளாக இருக்கக்கூடிய ஆர்டிகல் 20, 21, 22 இதனிலிருந்து எழப்பட்ட அர்த்தங்கள். பாராளுமன்றத்தில் இந்த மஞ்சள் புகை ஒருத்தன் போட்டாங்க. ஐயா, ஒருத்தன் பாராளுமன்றத்தில் எப்படி ஒருத்தன் உள்ள வந்து போட முடியும், இது சம்பந்தமா பேசணும், விவாதம் பண்ணணும் அப்படி கேட்டதுக்காக 146 பேரை சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு குரல் வாக்கெடுப்பு மூலமா அப்படியே 3 இது இவ்வளவு முக்கியமான கேந்திரமான சட்டம்.
இந்த சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறது ஒன்றிய அரசாங்கம். அப்ப இதில் ஏதாவது ஜனநாயக நடைமுறை இருக்கிறதா? இதில் ஏதாவது சட்ட நடைமுறை இருக்கிறதா? இதில் ஏதாவது நியாயம் இருக்கிறதா? இதில் ஏதாவது கூட்டாட்சியினுடைய பண்புகள் இருக்கிறதா? இதில் ஏதாவது மக்கள் நலன் இருக்கிறதா? மக்கள் பாதிக்கப்படுறாங்களே, அந்த பிரிவுகள் மீது நீங்க மாற்றி அமைக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? எதுவும் கிடையாது. எப்படி இந்த சட்டத்தை ஏற்க முடியும்? சரி, இன்னொன்னு காரணம் என்ன சொன்ன? விரைவா நீதி கிடைக்கணும். தண்டனை இல்லை, நீதி வேணும். விரைவா நீதி எப்படி கிடைக்கும்? ஜூலை 1, 2024 முன்னாடி பதியப்பட்ட வழக்குகள், அந்த வழக்குகள்லாம் இன்னும் நடந்து முடிக்கிறதுக்கு 15-20 வருஷம் ஆகுங்க. அந்த வழக்குகள் எல்லாம் ஏற்கனவே உள்ள தண்டனை சட்டத்தில் போடப்பட்ட வழக்கு. அந்த வழக்குகளை ஏற்கனவே உள்ள குற்றவியல் சிஆர்பிசியில் படி தான் விசாரிக்கணும். ஏற்கனவே உள்ள எவிடன்ஸ் பிரகாரம் தான் விசாரிக்கணும். ஜூலை 1க்கு பிறகு போடப்பட்ட வழக்குகள் இப்போ 1 மாசம் 1.5 மாசமா அமலாகி கொண்டு இருக்கிறது. இந்த சட்டம் பேசிக் கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்த சட்டம் தான் அமலில் இருக்கிறது. இதற்கு பின்பு உள்ள சட்டங்கள் எல்லாம் பதியப்படக்கூடிய வழக்குகள் எல்லாம் பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ பேர் வச்சிருக்கான் பாருங்க. பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நியாய சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சிய அதிநியாய. என்னையா அரசியலமைப்பு சட்டம் உனக்கு எழுதி கொடுத்துருக்குது. ஆர்டிகல் 348 ஒன்றிய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ இயற்றப்படக்கூடிய சட்டங்கள், அரசாணைகள், உத்தரவுகள் அனைத்துமே ஆர்டினன்ஸ் ஆங்கிலத்தில் தான் இருக்கணும்னு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. ஆனால் நீ இப்படி பேரை வச்சிருக்கிய அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன தெரியுங்களா பதில் சொன்னாங்க? சாதாரண ஏதோ அண்ணாமலை சொல்லிட்டான்னு நினைக்காதீங்க. அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் சொல்றார், லா மினிஸ்டர் சொல்றார். என்னன்ட்டு பாரதிய நியாய சங்கீதா. நாங்க இங்கிலீஷ்ல தான் வச்சிருக்கோம் பேரு. நாங்க போட்டு பாத்தீங்களா அந்த படத்துல பாரதிய. இப்ப அறிவு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அதை இங்கிலீஷ்ல அறிவு ARIVU கெட்டவன் அப்படின்னு போட்டு நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏதோ சொல்றாங்க. சரி, காலனிய சட்டம் மாத்திட்டு நீ சொத்துரிமை சட்டம் இருக்கு, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். அது எந்த சட்டம் எப்போ இயற்றப்பட்டது? 1882. இன்னும் இருக்கா இல்லையா? கான்ட்ராக்ட் சட்டம் 1872. இன்னும் இருக்கா இல்லையா? டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் இப்போ அமலில் இருக்கு, 1861. மெட்ராஸ் சிட்டி போலீஸ் ஆக்ட் 1888 இப்போ அமலில் இருக்கு. லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் 1894. அதில் பல திருத்தங்கள் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ அமலில் இருக்கு. இதில் என்னாச்சு? இதெல்லாம் முன்னாடி ஏற்றப்பட்டது தானே சட்டம். மக்களை முட்டாளான்னு நினைக்கிறேன். நம்ம எதை சொன்னாலும் அந்த ஒரு படத்தில் சொல்கிறான் பார்த்தீங்களா, இப்படியே கஷ்டப்படுவேன், நஷ்டப்படுவேன், மானம் அவமானப்படுவேன், செத்து சுண்ணாம்பாயிருவேன், சிக்கி சீரழிஞ்சிருவேன், 45 வயசுக்கு மேலே என்ன ஆகும்னா அதுவே பழகிடும் அப்படின்னு ஒரு படத்தில் ராமையா சொல்ல பாருங்க. அந்த மாதிரி இவனுங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்களை பழக்கப்படுத்துகிறார்கள். பழகிடுவான், எவன் கேட்க போகிறான்? பழகிடுவான். இப்போ ஆயிடுச்சுல, 1.5 மாதம் ஆயிடுச்சுல, பழக்கப்படுத்திடுறான். தமிழகத்தில் சேரன் ட்ரெயின் பேர் சேரன், சோழன், பாண்டியன், வைகை, கம்பன், உழவன், இப்படி ட்ரெயின் வருது. இவன் வந்தே பாரத், தேஜஸ், அம்ஸ்டார், என்னென்னமோ வைக்கிறான் பேர். இதெல்லாம் நாம் சகிச்சுக்கிட்ட நம்மளை அறியாமலே பழக்கப்படுத்துகிறோம். போலீஸ்லாம் அடிக்க தானே செய்யும், பழக்கப்படுத்துகிறோம். ஏன் அடிக்கிறான்? அவனுக்கு அடிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? அவனும் மனுஷன், நம்மளும் மனுஷன் தானே, அவனும் சட்டப்படியாக ஆள் தானே, நாமளும் சட்டப்படியான ஆள் தானே, அப்படி சிந்திக்கிறது இல்லை. போலீஸ் அடிக்க தானே செய்வான். இப்படி பழக்கப்படுத்துறது. போலீஸை நீ எதிர்த்து பேசலாமா? பழக்கப்படுத்துறது. சரி, இப்போ இருக்கக்கூடிய நீ மாத்தினிய சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், அது காலனி சட்டமா? 1973 ஏற்றப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இந்திய தண்டனை சட்டம் 1860, எவிடன்ஸ் ஆக்ட் 1872. அப்ப ஏற்றப்பட்டிருக்கலாம், 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த 100 ஆண்டுகளில் இந்திய தண்டனை சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவுகளும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அது விவாதிக்கப்பட்டு சரி செய்யப்பட்டிருக்கிறது.
டைம் லைன் டெஸ்ட் என சொல்வார்கள். டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு மருந்து கொடுக்குறோம்னா டெஸ்ட் பண்ணி அது ப்ரூவ் ஆன பிறகு தான் சுகருக்கு இன்னும் வயசுக்கு இவ்வளோ சுகர் இருந்தால் நீ 5 mg கொடு போதும், நீ 10 mg கொடு போதும் அப்படிங்கிறத ப்ரூவ்டு, டெஸ்ட் ப்ரூவ்டு. அந்த மாதிரி ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் நீங்கள் கடந்த 100 ஆண்டுகளில் உச்ச நீதிமன்றம் வரை டெஸ்ட், டைம் லைன் டெஸ்ட் பண்ணப்பட்டது. அது எதுக்கு மொத்தமாக மாத்திர நீங்க என்ன அவசியம் இருக்கு? என்ன பிரச்சனை? இந்த 3 சட்டங்களால் இன்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஏதாவது சொன்னாங்களா? ஐபிசியில் இப்படி இருக்கிறதுனால மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, சிஆர்பிசியில் ஏதாவது ரிப்போர்ட் இருக்கா, அறிக்கை இருக்குதா, ஆய்வு இருக்குதா, விவாதம் இருக்கா, கருத்துரை இருக்கா? மொத்த நாட்டு மக்களையும் நீ இப்படி அல்லவலப்பட்டு இதுவரைக்கும் நான் வச்சிருக்கிற லைப்ரரி என்ன ஆகுறது? கீழே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல உள்ள வக்கீல்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வக்கீல் வரைக்கும் வைத்திருக்கக்கூடிய நூலகத்துடைய மதிப்பு என்ன? பீஸ் ஆஃப் பேப்பர். இதுவரைக்கும் நாம செலவழித்த அனுபவங்கள், அறிவு, அதனுடைய மதிப்பு என்ன? அப்ப ஒரு பெரிய ஜனநாயக நாட்டிலே இவர்கள் இப்படி ஒரு அனாவசியமாக இப்படி ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறார்கள். அவர்கள் செய்தது ஒன்றும் பெருசு கிடையாது. சுப்ரீம் கோர்ட்ல எந்த ஜட்ஜி வரணும் வரக்கூடாதுன்னு டிசைட் பண்றாங்க அதிகாரப்பூர்வமா. எலெக்ஷன் சீஃப் கமிஷனர், எலெக்ஷன் கமிஷனர் யார் வரணும் வரக்கூடாதுன்றது அவங்க டிசைட் பண்றாங்க. சட்டம் சொல்லுது 3 பேர் சேர்ந்து தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். அந்த சட்டத்தையே நான் மாத்துறேன். நீதிபதிகள் நான் அனுமதி கொடுக்க முடியாது. நான் சொல்ற ஆள நீ போடு, நீ சொல்ற ஆள 2 பேரை எடு, அவன் எனக்கு எதிராக பேசுறான். சிபிஐ டைரக்டர் நான் சொல்ற ஆள போடு, இடிஐ டைரக்டர் நான் சொல்ற ஆள போடு, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் நான் சொல்ற ஆள போடு, இல்லைன்னா காலியா கிடக்கட்டும், போட முடியாது. இன்றைக்கு செபி டைரக்டர் ஒரு ஐஏஎஸ் தான் செபி டைரக்டரா வரணும். இந்த அம்மா பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்தது, மாதவி மூச் பூரி அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு கீழே, அந்த அம்மாவுக்கு கீழே 2 ஐஏஎஸ் இருக்கிறாங்க. அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்றது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி. அதானி மீது ஹிண்டன்பர்க் சொன்ன குற்றச்சாட்டு மீது சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சது, செபி விசாரிச்சது, கிளீன் சிட் கொடுத்தாங்க அதானிக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அப்ப நீ அப்படியா அந்த விசாரிச்ச சேர்மன் மேலேயே நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அந்த அம்மாவே வேற ஒரு பிரைவேட் கம்பெனில ஷேர் ஹோல்டர் 99%. அகோரா அட்வைசரியில் அவங்க கம்பெனி வச்சிருக்கிறாங்க, 99% ஷேர் வச்சிருக்கிறாங்க. இவங்க அதன் மூலம் கன்சல்டன்சி கொடுத்து 56 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க புருஷன் டைரக்டர், அவர் சும்மா ஒரு சமையல்காரரை கொண்டு போய் எப்படி பேங்க் எம்ப்ளாயி, போலீஸ் ஆபீசரா போடுறாங்களோ அது மாதிரி ஒரு கம்பெனில வேலை பார்த்தவர ஒரு நிதி அட்வைசரா கம்பெனில, பிளாக் ஸ்டோன் கம்பெனில போடுறாங்க. அவன் அதானி கம்பெனில இன்வெஸ்ட் பண்றான். இப்படி வெளிப்படையான ஆதாரங்களை, வெளிப்படையான குற்றச்சாட்டுகளை சட்டத்தை மீறி நியமனம் செய்யப்பட்டவர்கள் மீது நாடு முழுவதும் பாராளுமன்றத்தை எழுப்புகிறார்கள். அமெரிக்காவில் ஹிண்டன்பர்க் சொன்னது செபிக்குள்ளே இருந்து அவர்கள் கொடுத்த ஆவணத்தை வைத்துதான், உள்ளுக்குள்ளாரையே எப்படி ஒரு 4 பேர் சேர்ந்து குற்றம் செய்து ஒருத்தர் அப்ரூவரா மாறுறாரோ அதுபோல செபிக்குள்ள இருந்து இந்த அம்மாவுடைய கடிதங்கள், ஆதாரங்களை எல்லாம் ஹிண்டன்பர்க்கு அனுப்பி ஹிண்டன்பர்க் அதை வெளியிடுகிறார். அதானி மீது குற்றச்சாட்டு வச்சாச்சு, செபியினுடைய சேர்மன் மீது குற்றச்சாட்டு வச்சாச்சு. ஹிண்டன்பர்க் சொல்கிறான், இந்தியாவுக்கு வெளியில எந்த நாட்டிலும் என் மீது வழக்கு போடு, லண்டன்ல போடு, அமெரிக்காவில் போடு, நான் சந்திக்க தயார் என சொல்லுகிறான். 18 லட்சம் கோடி இழப்பீடு ஏற்படுத்திய அதானிக்கு ஏன் வழக்கு போடல? அப்ப இவர்கள் சட்டத்தை பார்க்கின்ற விதம் எப்படி இருக்கிறது? செபின்னா அது ஏதோ மக்களுக்கு சம்பந்தம் இல்லாது, அதுல மக்களுடைய பணம் 5 லட்சம் கோடி பொருளுங்கிறான். பென்ஷனு, எல்ஐசி, இன்சூரன்ஸ், பேங்க் பணம் 5 லட்சம் கோடி இருக்குங்கிறான். மக்களுடைய பணம், சாதாரண மக்களுடைய பணம் பேங்க்ல வச்சிருந்தா பாதுகாப்பா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த பணத்தை அங்க போட்டு சுத்திட்டு இருக்கிறானுங்க. அதுல இப்படி ஒரு முறைகேடு ஊழல் நடந்திருக்கு. இந்த முறைகேடு ஊழல் ஒரு அதானிக்காக நடக்கிறது. அன்று ஒரு கிழக்கிந்திய கம்பெனிக்கு நடத்தப்பட்டது, இன்று ஒரு மேற்கிந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் பார்ப்பன பனியா முதலாளிகளுக்காக மட்டுமே நடத்தப்படுகிறது. மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? அப்போ ஒரு துறையில் எப்படி எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவில் தமிழகத்தில் 40 எம்பிக்களும் ஒரே கட்ட தேர்தல் நடந்ததுல இதை விட குறைவாக எம்பி சீட் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், கர்நாடகா இங்கெல்லாம் 4 கட்ட 2 கட்ட தேர்தல் நடத்துறாங்க.
இரண்டாம் கட்ட நடந்த தேர்தலில் 79 சீட்டு பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த 79 சீட்ல 4.6 கோடி வாக்குகள் காலைல 7லேருந்து 8:45 பதிவாகி இருக்கிறது. அதை எப்படி பதிவாச்சு, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன என்று கேட்டால் இன்று வரை எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லவில்லை. அப்ப ஒரு ஜனநாயகத்தினுடைய உயிர் நாடி, என்னுடைய அரசியல் உரிமை, என்னுடைய வாழ்வுரிமை, பொருளாதார உரிமை எல்லாம் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு இந்திய தேர்தல், தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்பி எம்எல்ஏ விஷயங்கள்ல தேர்தல் ஆணையம் இப்படி நடந்து கொள்கிறது என பேசுகிறார்கள். அறிவுத்தளங்களில் மட்டுமே விவாதிக்கப்படுகிறது. மக்கள் போராட்டமாக மாறவில்லை, மாற்ற முடியவில்லை. காரணம், ஒன்றிய அரசினுடைய இந்த முறைகேடுகள் எந்த பத்திரிகையிலாவது தலைப்புச் செய்தியாக விவாத பொருளாக வருகிறதா? டிவி தொலைக்காட்சிகள் 4 அறிவுத்துறையினா அரை மணி நேரத்தில் 20 நிமிஷத்தில் 4 பேர் என்ன பாயிண்ட பேசிட முடியும்? அப்ப விவாத பொருளாக இது மாறுவதில்லை. அறிவுத்தளத்திலே மட்டுமே சுழன்று கொண்டிருக்கிறது. அது மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனையா? மக்களுக்கு சேர முடியல. 28 ரூபாய் இருக்கக்கூடிய நிலக்கரியை 98 ரூபாய்க்கு ஏமாத்தி வித்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அதானி செஞ்சான். அதனால பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு. உன்னுடைய மின்கட்டண உயர்வுக்கு இதுவும் ஒரு காரணம் என மக்கள் மத்தியிலே சொல்லி அவர்களை திரட்ட முடியவில்லை. அப்ப இந்த அரசாங்கம் அரசு கட்டமைப்பை, சட்டத்தை எப்படி பார்க்கிறார்கள்? சட்டப்பூர்வமாக செய்ததெல்லாம் சட்டப்பூர்வமாக மாற்றுகிறார்கள். அதுதான் இந்த சட்டம் நமக்கு சொல்லக்கூடிய உண்மை. பாபர் மசூதியை இடித்தார்கள். இடிக்க கூடாது என சுப்ரீம் கோர்ட் தடை உத்தரவு இருக்கிறது. அன்றைய முதல்வர் கல்யாண் சிங் அதுக்காக நீதிமன்றத்திலே கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு ஒரு நாள் நீதிமன்ற அவமதிப்புக்கு தண்டிக்கப்பட்டார். அந்த பாபர் மசூதி இடித்தது குற்றம். அந்த இடம் அது அங்க இல்ல, எல்லாம் சொல்லப்பட்டு நீங்களே வச்சுக்கங்க. அப்ப சட்டப்புறம்பாக இடித்தது தவறு. ராமர் சிலை முறைகேடாக கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். அங்கு ராமர் பிறந்ததற்கு எந்த ஆதாரமும் இல்லை. பாபர் அங்கு இடித்து விட்டு கட்டினார், அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இருந்தாலும் வைத்துக் கொள்ளுங்கள். சட்டப்புறம்பாக செய்ததை சட்டப்பூர்வமாக மாற்றிவிட்டார்கள். காஷ்மீரிலே ஆர்டிகல் 370 அந்த மாநிலத்தில் அதுக்கு தனி அரசியலமைப்பு உள்ள மாநிலம். அதுக்கு தனியா அதை பற்றி நீங்க எதுவும் தீர்மானம் போடணும் அப்படின்னா அந்த மாநில அமைச்சரவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கு மாநில அமைச்சரவையே இல்லாத நிலையில் கவர்னரிடம் ஒப்புதல் பெற்று, கவர்னரும் மாநிலத்தினுடைய அந்த அமைச்சரவைக்கு அதிகாரம் உள்ளவர் தான், அதுக்குன்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்லி 370 இன்றைக்கு அமல்படுத்தி ஒரு மாநிலத்தை 3ஆக பிரித்து விட்டார்கள். அப்ப பிரிப்பதற்கு அதிகாரம் இருக்கு என்று சட்டப்புறம்பாக செய்ததை சட்டப்பூர்வமாக உச்ச நீதிமன்றத்தின் வழியாக மாற்றி விட்டார்கள். நாளைக்கு எந்த மாநிலத்தையும் பிரித்து விட முடியும். அப்ப சட்டத்தை இந்த ஒன்றிய அரசாங்கம் எப்படி பார்க்கிறது என்பதுதான் இங்க முக்கியமான விஷயம். சட்டத்தினுடைய வரிகளில் இருந்து நீங்க அதை அர்த்தம் காண்பிக்கிறத காட்டிலும் அதனுடைய நோக்கத்திலிருந்து தான் நீங்க சரியா புரிந்து கொள்ள முடியும். எந்த செயல் விளைவுகள், ஒரு படம் இருக்குன்னா படவுல விஜயகாந்த் தேச விரோதியை அடிச்சு நொறுக்குவாரு. மணிரத்னம் படத்துல பாத்தீங்கன்னா அடிச்சு நொறுக்குவாரு. தேசப்பற்று பயங்கரமா இருக்கும். அர்ஜுன் படத்துல பயங்கரமா இருக்கும். அதை பார்க்கும் பொழுது ஓ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் ஒரு சார்பாகவே அது ஓடிக்கொண்டிருக்கும். அது சிறுபான்மையின மக்களுக்கு அதை எதிராகவே ஓடிக்கொண்டிருக்கும். அது பார்ப்பனிய சித்தாந்தத்தை மேலும் மேலும் வலுப்படுத்துவதாகவே இருக்கும். அது போலீஸ் ராஜ்யத்தை நியாயப்படுத்துவதாகவே இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களை அறியாமலே. அப்ப ஒரு இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை போலீஸ் ஸ்டேட்டாக மாற்றுறது தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். சட்டப்புறம்பாக உள்ளதை சட்டப்பூர்வமாக மாற்றுவது, நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை போலீஸ் கைக்கு கொண்டு செல்வது. ஒரு போலீஸ் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டிடம் கொடுக்கக்கூடிய ஒப்புதல் வாக்கு மூலம் தான் அது சாட்சி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு அந்த மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொடுக்கணும்னா, தம்பி நீ அப்போ கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற, இது உனக்கு எதிராக பயன்படுத்தப்படும், இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க, நான் சொல்லிட்டேன், நீ போய் யோசிச்சுட்டு திரும்ப ஒரு நாள் கழிச்சு வா, அப்புறம் தான் கன்ஃபெஷன் கொடுப்பாங்க. அப்ப கன்ஃபெஷன் கொடுக்கும்பொழுது அவருக்கு எதிராகவே அது பயன்படுத்தப்படும் என்பது தெரிந்து கொடுக்கிறார். இந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உள்ள அதிகாரத்தை இன்றைக்கு ஒரு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க, ஒரு எஸ்பிக்கு கொண்டு போயிருக்காங்க, இன்ஸ்பெக்டர் கொண்டு போயிருக்கிறாங்க. போலீஸ்ல கொடுக்கிற வாக்கு மூலம் செல்லும் என. தோழர்களே, கைவிலங்கு போடுவது மனித உரிமைக்கு எதிரானது, நாகரிக சமூகத்துக்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் தீர்ப்புகளில் கண்டித்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்புகள் அனைத்தும் சட்டம். DK பாசு கேஸ் 11 கட்டளைகள்
ஒரு கைது பண்ணும்போது அவருக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது. இது சுப்ரீம் கோர்ட்டுடைய கட்டளைகள் மட்டுமல்ல, அந்த கட்டளைகள் அனைத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே அடிப்படை உரிமைகளாக இருக்கக்கூடிய ஆர்டிகல் 20, 21, 22 இதனிலிருந்து எழப்பட்ட அர்த்தங்கள். நியாயமான விசாரணை வேணும். கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட்ல கொண்டு போய் நிறுத்தணும். எனக்கு எதிராக என்ன சாட்சி சொல்ல நிர்பந்திக்க கூடாது. நமக்கு அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை உரிமை. எனக்கு கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், சங்கம் கட்டும் உரிமை, கூட்டம் கூடும் உரிமை எல்லாம் அடிப்படை உரிமை, ஆர்டிகல் 19. ஆனால் இது எல்லாத்தையும் இந்த குற்றவியல் சட்டங்களிலே சிதைச்சிருக்கிறார்கள். அப்ப என் மீது போலீஸ் குற்றச்சாட்டு போட்டுச்சுன்னா அவர்கள் தான் சாட்சியை கொண்டு வந்து நிறுத்தி என்னை குற்றவாளி என நிரூபிக்க வேண்டும். அப்ப குற்றவாளி என நான் நிரூபிக்கப்படுகிற வரையில் நான் நிரபராதி. ஆனால் இப்போ என்ன செஞ்சிருக்கிறார்கள், நீங்க உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லலாம், உங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கலாம். போலீஸ் வந்து எத்தனை நாள் வேணாலும் ஒருத்தர் கைது பண்ணிட்டா முதல் 15 நாள்ல காவல்ல எடுத்து விசாரிச்சு விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களை காவலில் எடுக்கவே முடியாது. இதே விசாரணைக்காக கஸ்டடி எடுக்கவே முடியாது. ஆனால் இப்ப 60 நாள் 90 நாள் வரைக்கும் போலீஸ் எடுக்கலாம்னா இப்ப 15 நாள் எடுத்துட்டு வருவான், திரும்ப 4 பேரை கேட்பான், அப்புறம் திரும்பி 4 பேரை எடுப்பான், திரும்பி 90 நாள் வரைக்கும் பெயிலே கிடைக்காது. அடிச்சரி பிரச்சனை போலீஸ் கேட்ற கேஸ் போடுற கேஸ்ல உண்மையான கேஸா? காசு வாங்குறதுக்காக நீ 4 பேரை எழுதி கொடுங்கிறான். இவன் இந்த 4 பேர் அக்யூட் வாங்குறதுன்னா எப்படி வாங்க முடியும்? அப்ப ரிமாண்டு வந்து ஒரு ஜெயிலா மாத்திரையில நீதிபதிக்கு உள்ள அதிகாரத்தை போலீஸ் ஸ்டேஷன்லயே நீ எஃப்ஐஆர் போடாமலே வச்சுக்கலான்றான். நீ அவசரத்துக்கு ரிமாண்ட் பண்ணிங்கன்னா தாசில்தார்கிட்ட போய் ரிமாண்ட் பண்ணிக்கலான்றாங்க. ஏன் போலீஸ் எக்ஸிக்யூட்டிவ் பவர் என்ன? ஆர்டிகல் 50 பாருங்க, கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 50 செப்பரேஷன் ஆஃப் பவர் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. 1973 குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் மீது மிக பெரும் அளவிலே விவாதிக்கப்பட்டு திருத்தம் செய்யப்பட்டது. என்னன்னா எக்ஸிக்யூட்டிவ்ல உள்ள பவர் எல்லாம் ஜுடிஷியருக்கு மாத்துறாங்க. அதான் முக்கியமானது. கிட்டத்தட்ட 10-15 சட்ட கமிஷன் அது மீது கருத்து சொல்லி இருக்கு. சும்மா கிடையாது. எங்க பிஜேபி ஆபீஸ்ல உட்காந்து எழுதிடல சிஆர்பிசிய. 1973 உருவாக்கப்பட்ட சிஆர்பிசி அவங்க பிஜேபி காரன் எழுதுனா பல சட்ட கமிஷன், பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள். இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன கூட்டு போறாங்க, நான் காலையில ரத்தத்தோட கிடக்குறேன் அப்படின்னா கூட்டு போனதை என்ன பாக்குறாரு, திருமார்பன் பாக்குறாரு. 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட், பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல நான் பார்த்தேன். அவன் நல்லா தான் போனாரு, வெள்ளை சட்டை போட்டுட்டு. அடுத்த நாள் காலைல கை உடைஞ்சி கோர்ட்டுக்கு வந்தா கிடக்கு, ரயில்வே கேட்ல கிடக்குறாரு. அப்படின்னா இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய பொறுப்பு அந்த போலீஸுக்கு தான் இருக்கு. இல்லைன்னா அந்த போலீஸ் குற்றவாளி. இப்ப சட்டத்தில் அப்படி இருக்கா? கை விலங்கு போட்டுக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன்லேயே விசாரணை எல்லாம் வச்சுக்கலாம், எந்த ஊர்ல வேணாலும் 0 எஃப்ஐஆர், எந்த ஊர்ல வேணாலும் எஃப்ஐஆர் போட்டுக்கலாம். இப்போ இங்கிருந்து எத்தனையோ பேர் எங்கெங்கயோ போய் பிழைக்க போறாங்க. கர்நாடகாவில் போய் எஃப்ஐஆர் போட்டு அங்கிருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா நம்ம போக முடியுமா கர்நாடகாவுக்கு? யோசிச்சு பாரு. அப்போ மாநில உரிமை, லாண்ட் ஆர்டர்ங்கிறது மாநில உரிமைக்கு உள்ளது. ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்கிறாங்க. இதுல எந்தெந்த சரத்துக்களை இவர் ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தெரியல. வந்தாதான் தெரியும். அது திருத்தம் செய்ய முடியும் மாநில அரசு. இன்னொன்று ஆர்கனைஸ்டு கிரைம். ஆர்கனைஸ்டு கிரைம்னா இப்போ எப்படி 5 கேஸ் இருந்துச்சுன்னா குட்டாஸ் போடுறாங்களா, அது மாதிரி நீங்கள் 5 போராட்டம் நடத்தினா உங்களை ஆர்கனைஸ்டு கிரைமா மாற்றிடலாம், கிரிமினலாக மாற்றிடலாம். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ். ஒரு அரசு அதிகாரியை நீங்கள் நிர்பந்திக்க கூடாது, அவரை வந்து நீங்கள் அழுத்தம் கொடுக்கக்கூடாது, அது குற்றம். உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னா என்ன, உண்ணாவிரதம் நீங்கள் இருக்கலாம். ஆனால் என்னதுக்காக இருக்கீங்க? எங்கள் ஊரில் ரோடு போடணும்னு இருப்பீங்க, பட்டா கொடுன்னு கேட்பீங்க, இல்லை வந்து அவன் மேலே நடவடிக்கை எடுன்னு கேட்பீங்க. என்ன நீ நிர்பந்தப்படுத்துற? இது ஒரு சட்டமா? இது இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவாக சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், குரல் மாதிரி, கைரேகை மாதிரி, கருவிலை இது, ரத்தம் மாதிரி இதெல்லாம் கோர்ட்ல அப்படியே எடுத்துக்கலான்றான். எடுத்து நீ எங்க வைப்பாத? தமிழகத்திலே 2 இடத்துல தான் இருக்கு ஃபோரன்சிக். மதுரையில் ஒன்று இருக்கு, மெட்ராஸில் ஒன்று இருக்கு. இப்போ இந்த சட்டப்படி எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்கணும், இந்த தடவியல் துறை இருக்கணும், டிஎன்ஏ டெஸ்ட் இருக்கணும், எல்லாம் அதில் இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்த முடியும். விரைவான நீதிங்கிறது முட்டாள்தனம், ஒன்றால் முடியாது. கட்டமைப்பு அந்த அளவுக்கு கிடையாது. லாண்ட் ஆர்டர் போலீஸ் தான் எஸ்கார்டும் போகிறான், லாண்ட் ஆர்டர் போலீஸ் தான் மினிஸ்டர் பாதுகாப்புக்கு போகிறான், லாண்ட் ஆர்டர் போலீஸ் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. எப்படி ஒன்றாலும் செய்ய முடியும்? செய்ய முடியாது.
இங்கே நீதித்துறையில் அதற்கான அடிப்படை கட்டமைப்பு இருக்குதா? இந்த கட்டமைப்பெல்லாம் உருவாக்கணும்னா பல ஆயிரம் கோடி ரூபா தேவைப்படும். அவ்வளவு எம்ப்ளாயி டெவலப் பண்ணோம். இன்னைக்கு நீங்கள் ஒரு சிஏ போடுங்க, ஒரு ஒரு முன்சிப் கோர்ட்டில் உங்களுக்கு தீர்ப்பாகி போச்சு, அந்த சிஏவை நீங்கள் ஒரு 10 நாளுக்குள்ள வாங்கிட்டு வந்து கொடுங்க பார்ப்போம். அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறதா, வாங்கிட்டு வந்துருங்க பார்ப்போம். அடிப்படை கட்டமைப்பே கிடையாது. நீ இருக்கிற பணத்தை பூரா ஜிஎஸ்டியில் தூக்கிட்டு போயிட்டு நீங்க மாநில அரசு எப்படி தன்னுடைய அடிப்படை கட்டமைப்புக்கு எப்படி செயல்படுத்த முடியும்? பொய் பித்தலாட்டம். அப்ப என்ன நோக்கம்? பண்ணோம்னா ஏதாவது ஒன்று மிரட்டி, மக்களை மிரட்டி பணிய வச்சிடலாம், செஞ்சிடலாம். கேஸை போட்டுட்டு அப்புறம் பயப்படுவாங்கல்ல. இயக்கத்துக்காரங்க பயப்பட மாட்டாங்க. இயக்கத்தில் ஒருத்தங்க வழக்கில் மாட்டிக்கிட்டாங்கன்னா இயக்க தோழர்கள் அவர் குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. இயக்க தோழர்கள் அவர்களை வெளியில் எடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுப்பார்கள். இயக்க தோழர்கள் அவரை சிறைக்கு சென்று பார்ப்பார்கள். இயக்கம் என்பதற்காக சிறையிலே அவரை சித்திரவதைக்கு உட்படுத்தாமல் அவர் பாதுகாக்கப்படுவார். இயக்கமாக இருப்பவர்கள் அதை எதிர்கொள்வார்கள். ஆனால் சாமானிய மக்கள் அவர்கள் இயக்கத்தின்பால் வந்துவிடக்கூடாது. அவர்களை மிரட்டணும், போராட்டத்தின்பால் வந்துவிடக்கூடாது. அப்ப கார்ப்பரேட் ஒரு பக்கம் கனிம வளங்களை எல்லாம், இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் கொள்ளையடிப்பதற்கு எதிராக போராட்டம் நடந்தால் உனக்கு உபா சட்டம் தேவையில்லை, பிஎன்எஸ்ஏ போதும். நீ 113 கீழே உன்னை டெரரிஸ்ட் தூக்கி நான் உள்ள போட்டுருவேன், நீ பெயிலே வர முடியாது. எப்படி போராட்டம் பண்ணுவேன்? காவி பாசிசத்துக்கு எதிராக, இந்துத்துவ பாசிசத்துக்கு எதிராக யார் போராடினாலும் அவர்களுக்கு இந்த சட்டம் பாயும், இந்த செக்ஷன் பாயும். காலனி ஆட்சியிலே இருக்கிறோம், அது அவமானம் நினைக்கிறேன் அப்படின்னா 124 தேச துரோக வழக்கு பழைய இந்திய தண்டனை சட்டத்திலே எங்கள் மீது கூட போடப்பட்டது. டாஸ்மாக்கு போடப்பட்டது. மணல் குவாரிக்கு போராடிய போது தேச துரோக வழக்கு போடப்பட்டது. லைஃப் சென்டென்ஸுங்க. விசாரிச்சு நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனை. ஒரு சுதந்திர இந்தியாவில் அதை அனுமதிக்க முடியாது என உச்ச நீதிமன்றத்திலே பல பேர் வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கிலே ஒன்றிய அரசாங்கம் அண்டர்டேக்கிங் கொடுத்திருக்கு, நாங்க இந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்யறோம் அப்படின்னு. அப்ப சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு போட்டது என்ன? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பிரிவு 124A கீழே எந்த ஆபரேஷனும் கூடாது, எந்த செயல்பாடும் கூடாது என பிளாங்கட் ஸ்டே கொடுத்துச்சு. அப்ப ஏற்கனவே பதிந்திருந்தா எந்த நிலையில் இருந்தாலும் அதை நீ தொடரக்கூடாது. இப்ப நீ பதியக்கூடாது, எதிர்காலத்திலும் பண்ணக்கூடாது. அப்படி உத்தரவு இருக்கின்ற நிலைமையிலேயே புதிய சட்டத்தில் அதே சரத்தை கொண்டு 152 பிரிவிலே மாற்றி வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒன்றொன்றாக இவர்களுடைய இப்ப நாட்டில் இப்ப ஒவ்வொரு பிரிவா பேசுறது காட்டிலும் இவனை எப்படி விரட்டுறது, இவனை எப்படி துரத்துறது, இவன் இவன் நாட்டு மக்கள் மீது இவனுக்கு எந்த அக்கறையும் கிடையாது, எந்த பொறுப்பும் கிடையாது. இவன் தன்னுடைய இந்து ராஷ்டிரா, ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே மொழி, ஒரே மதம், இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் செய்து அதிகாரத்தை வைத்துக்கொண்டு முறைகேடாக அனைத்து அரசு கட்டமைப்பையும் அதிகாரத்தில் இருந்தால்தான் எலெக்ஷன் கமிஷனை பயன்படுத்த முடியும், சிபிஐ பயன்படுத்த முடியும், இடியை பயன்படுத்த முடியும், ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டை பயன்படுத்த முடியும். இருக்கிற வைஸ் சான்சலர் எல்லாம் இவனாலாக போட முடியும், கவர்னர் எல்லாம் இவனாலாக போட்டு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அப்பாயின்மெண்ட் இவன் நிரப்ப முடியும், பத்திரிகைகள் எல்லாம் மிரட்ட முடியும், அனைத்தையும் மிரட்டி அதானிக்கு புரோக்கரேஜ் பண்ணி கொடுக்க முடியும். அப்ப அதிகாரத்தில் இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். கார்பரேட்டுக்கு இப்படி எல்லாத்தையும் அது குறிப்பா அந்த அதானிக்கு. இன்னொரு பக்கம் இந்து ராஷ்டிரா, சாவர்கர், கோல்வார்கர் இப்படிதான் போறாங்க. இந்திய தண்டனை சட்டமோ ஆங்கிலேயன் கொண்டு வந்த சட்டமோ அதற்கு முன்னாடி நீ என்ன வெங்காயத்தை வச்சிருந்த? மனுதர்ம சட்டத்தை தானே வச்சிருந்த, சனாதனத்தை தானே வச்சிருந்த. காஷ்மீர்ல ஒரு சட்டம், தமிழ்நாட்டில் ஒரு சட்டம், கர்நாடகாவில் ஒரு சட்டம். ஒன்றுபட்ட இந்தியா என்பதே ஒன்று கிடையாது இல்ல. பல தேசிய இனங்கள், பல மொழி, பல கலாச்சாரம், பல பண்பாடு, பல மன்னர்கள். என்ன சட்டம் இருந்துச்சு? ஆங்கிலேயன் அதுவும் முதல் இந்திய சுதந்திர போர் 1857க்கு பிறகுதான் அது நேரடியாக பிரிட்டிஷுடைய நடைமுறைக்கு வருது, பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலுக்கு வருது நேரடியாக. அப்பதான் இந்த மாதிரி சட்டங்கள் மெக்காலேவும் ஜேம்ஸ் ஸ்டீவன் சாட்சிய சட்டத்தை எழுதுறாரு, மெக்காலே ஐபிசி சிஆர்பிசி எழுதுறாரு. அப்ப இவர்கள் என்ன செய்தார்கள்? ஐபிசில பாப்பானுக்குன்னு ஏதாவது பிரிவு இருக்கா தனியா? இல்ல பிற்படுத்தப்பட்டவனுக்கு ஏதாவது கிரீனாட்டு எவன் பண்ணாலும் ஒரே ஆயுள் தண்டனை தான், சாட்சி விசாரிக்கணும் தான். அது பாப்பானா இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்டவனா இருந்தாலும் சரி, தலித்தா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சட்டத்தில் ஒன்று ஒரே தண்டனை தானே. ஆனா நீ முன்னாடி எப்படி வச்சிருந்த? இவனுங்க பேசுறானுங்க.
அப்போ நாம் வந்து மக்கள் மத்தியில் இந்த விஷயத்தை நாம் வந்து கட்டாயம் கொண்டு போகணும், வேற வழி இல்லை. இவர்களுக்கு புரிந்த மொழி போராட்டம் தான், வீதியில் இறங்கி போராடணும். வேற பிஜேபிக்கு வேற எந்த லாங்குவேஜும் புரியாது. அவன் வந்து நின்னானா நாம வந்து போய் நின்று அவனை அடிச்சு ஓட விடுறதை தாண்டி வேற தீர்வே கிடையாது.